ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆர்கலி கார்டன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எங்கள் தம்பியோட வீட்டு தோட்டமும் மாடி தோட்டத்தையும் தான் நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். ஒரு 1 இயர்க்கு முன்னாடி நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ அவங்களோட தோட்டம், மாடி தோட்டம், வீட்டு தோட்டம் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது ஒரு அப்டேட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ரீசெண்டாக தோட்டம், மாடி தோட்டமும் வீட்டு தோட்டமும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டாக மாடி தோட்டத்தில் ஸ்ட்ராபெரி கொய்யா பாருங்கள். நாங்கள் இப்போ தான் வாங்கி வச்சுருக்கோம். இது ரெட்டா எல்லோவா? ரெட்டா? நாங்கள் ரெட்டு எல்லோவும் வாங்கி. டேஸ்ட் நல்லா இருக்கும். அந்த இனிப்பும் புளிப்பும் சேர்ந்த மாதிரி இருக்கும். எப்போவுமே 25 காய் செடியில் இருந்துகிட்டே இருக்கும். இது வாங்கி எவ்வளவு நாள் ஆகும்? நீங்க வீடு அந்த நீங்க லாஸ்ட் வீடியோ அப்போ நான் வாங்கி வச்சிருந்தேன். எல்லாமே ஆமா ஆமா எல்லாமே சின்ன சின்ன கரெக்டா செடியை மட்டும் இருந்துச்சு. இது ஸ்வீட் லவ்லி. இது காச்சா? இது என்ன காய்க்கல, இப்ப வச்சு இது பெருசாவே வாங்கி வச்சீங்களா? ஆமா, இது மட்டும் வச்சு ஒன்று, பாக்கி எல்லாமே ஒரு வருஷம். இது பரோபா தானே? இல்ல பரோபா இல்ல, இது செரி, black cherry. black cherry. இது காய்ச்சா? இதுவும் நல்லா பெருசா போச்சு. நாங்க எல்லாமே கட் பண்ணி விட்டுருக்கோம். ஓ சரி. இது வரைக்கும் காய்க்கல இன்னும். இது மிராக்கிள் ஃப்ரூட். இது காய் இருக்கா? ரெண்டு இருக்கு. என்ன இருக்கு இங்க வருங்க? பழம் இருக்கா? பழம் இருக்கு. மேல இருக்கு. மேலே இருக்கு பூ பழத்தை. நாங்களும் ஒன்று வாங்கி வச்சிருக்கோம். கொஞ்சம் வருஷம் எனக்கு அப்படியே இருக்குது. உங்களுக்கு எல்லாரும் தெரியாது, நாங்க ஒரு வருஷமா காய்க்கிற பூ வந்துட்டே இருக்கு. நம்ம கவனிக்காம அது தெரியும். காயும் பழமும் வந்து இது டேபிள் ஆரஞ்சு எங்களுக்கு நிறைய காய் எப்பவுமே வந்துட்டே இருக்கும். இது டேபிள் ஆரஞ்சு புளிப்பு தான், ஜூஸ் போடுறதுக்கு நல்லா இருக்கும். எங்களுக்கு நிறைய காய்ச்சது. நான் ஒரு நிறைய பறிச்சேன். இப்பவே 50 இருக்கும். எப்பவுமே இதே 50. நம்ம பறிக்க 50 எப்பவுமே. இதை பார்த்துட்டு தான் நிறைய பேர் செடி டேபிள் ஆரஞ்சு செடி சேல்ஸுக்கு கேட்டது. அதுல இருந்து தான் சேல்ஸ் தொடங்கினது. ஸ்வீட் இருக்கு, நல்ல புளிப்பு. தோலோட சாப்பிட்டா இனிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நீங்க இத சாப்பிட்டுட்டு அத சாப்பிட்டா இனிக்கும். நான் எங்களுக்கு அங்க ஒரு தம்பி நம்ம வாயில வைக்க முடியாது. இந்த இப்ப 2 பழம் நிக்கா, அந்த 2 பழத்தையும் சாப்பிட்டுட்டீங்கன்னா இது எவ்வளவு வேணாலும் சாப்பிட்டுட்டே இருக்கலாம். அவ்வளவு இனிச்சு. எங்க அந்த ஒரு தம்பி அப்படியே எடுத்து பறிச்சு இதுவும் தந்தாரு. லெமனுக்கு பதிலா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம மீன் ஃப்ரை பண்ணா அந்த மாதிரி, அது மாதிரி ஜூஸ் போடுறதுக்கு. நான் ஒரு செட்டா நிறைய பறிச்சதுல நான் ஜூஸ் போட்டு டேஸ்ட்டோ பார்க்கல. ஃபுல்லா ஒரு பெரிய அந்த மாவு மாதிரிலாம் இது பெருசா வராது. இது தொட்டில வைக்கிறதுக்கு தான் இந்த இது கரெக்ட்டா. தாய்வான் இது மல்பரி. போன வாட்டி வரும்போது இருந்து இப்ப நிறைய பழம் இருக்கு. இது லாங் மல்பரியா? இது இல்ல, ஷார்ட். இது ஷார்ட் நம்ம நாட்டு மல்பரி. கீழ எல்லாம் நிறைய மல்பரிமே எங்களுக்கு இது காய்க்கவே செய்யாம இருந்து. ஆமா, அதுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணாங்க, கட் பண்ணிடுங்க. இது ஸ்லோ growth தான். ஆமா ஆமா, கட் பண்ணி மல்பரினா ஸ்லோ growth. இவ்வளவு நீளத்துக்கு வந்துச்சு. லாங் இப்போ என்ன இருக்குல்ல, இதுவும் இருக்கு. இந்த ரெண்டையும் வெட்டி விட்டுறோம். ரெண்டையுமே கட் பண்ணா இதே மாதிரி காய் வரும். ஒரு கொப்பு தான் இருந்து வெட்டினக்கு அப்புறம் மொத்தத்துல ஒரே ஒரு கொப்பு தான் இதுல இருந்துச்சு. வெட்டின பிறகு தான் இப்ப 4-5 வந்துருக்கு. இந்த அளவு தான் இருக்கு. இந்த செடி வாங்கும்போது இது மாதிரி தான் இருந்துச்சு. இது ரெண்டையும் அப்படியே வெட்டி விட்டா இன்னும் நல்லா இருக்கும். ஆடு நல்லா சாப்பிடுது. ஆமா ஆமா, இது ஆனா நம்ம கொடுக்கறதுக்கு கிடைக்க மாட்டேங்குது. அவ்வளவு ரொம்ப ஸ்லோவா வளர்றது. இது மாதுளை இப்பதான் காய்ச்சா? இல்ல நீங்க இதுக்கு முன்னாடி வரும்போது காய் இருந்துச்சு. ரெட் தான நல்லா இருக்குமா அது? இது நாங்க இது வரைக்கும் ஊருக்கு போயிட்டோம். காய் கீழே இருக்கும். அதிகமா இங்க அணில் சாப்பிடுறது, அப்புறம் குருவி எல்லாம் சாப்பிடுறது. இந்த ஸ்ட்ராபெரி கொய்யா எல்லாமே நம்ம பறிக்கிறத விட அதிகமா
இது ஜப்போட்டிக்கா. இது ஜபோட்டிகான்னு ஒன்று. இதே குடும்பம் தான் அது சபாரான. இது 3 வருஷம் ஆகும்னு சொல்றாங்க. இது கிராஃப்டட்னா சீக்கிரம் காய்ச்சிடும். சபாரா ஜபோட்டிகா ரெண்டுமே சேமா தான் இருக்கு. ஆனா ஜபோட்டிகா சீக்கிரமா காய்க்கும். ஜபோட்டிக்கா நாங்க இப்போ வாங்கி வச்சிருக்கோம். இவ்வளோ வளர்ந்துருக்குது. பூ வந்து உள்ள எல்லாமே அப்படியே தொலைஞ்சிட்டு. இதே கலர்ல இலை இருந்துச்சு. அது நாங்க இப்பதான் நிழல் வேணும்னு சொல்லிட்டு அங்க இருந்து தூக்கிட்டு இதுக்கு அடியில வச்சிருக்கோம். அதுக்கு நிழல் வேணுமோ அந்த செடிக்கு? ஜப்போட்டிக்காக்கும் இந்த ரெயின் ஃபாரஸ்ட் கொஞ்சம் ஷேட்ல இருக்கும். ஓ சரி. இப்போ நான் இப்போ கரெக்டான இடத்துல வாங்க. இது மிளகா ஃபுல்லும். முன்னாடி கேரட் போட்டிருந்தோம். ஆமா நாங்க இதுக்கு முன்னாடி வரும்போது அது முடிஞ்சிட்டு. இப்போ வெண்டைக்காய் முடிஞ்சிட்டு எல்லாமே முடிஞ்சிட்டு. இப்போ இந்த மிளகா விதை கீழே நல்லா திறந்து வந்துட்டு இப்போ வெண்டைக்காயை பிடிங்கி விட்டுறோம். அது ஒயிட் காய்க்குது. இப்போதான் அந்த growth கொஞ்சம் வருது. அது அதான் நாங்க பார்க்குறோம். ஸ்பாட்டில் என்ன ரேட் வச்சு வந்துச்சு? இது 750 750 வச்சு ஒரு 4-5 பாட் சேர்த்து வாங்கினோம்னா நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணுவோம். ஒரு பாட் வாங்கும்போது 750 800. நீங்க இதுக்கு முன்னாடி வரும்போது இது மட்டும் தான் இருந்திருக்கும். ஒரு மாடி தோட்டம் வந்து இப்போ பார்த்துருப்பீங்க. அவங்க வந்து கொஞ்சமாக தான் பிளான்ட்ஸ் வச்சுருக்காங்க. ஃப்ரூட்ஸ் பிளான்ட்ஸ் தான் மெயினாக வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து இப்போ வந்து இது கீழே வீட்டு தோட்டத்தில் வந்திருக்கோம். இங்கே வந்து வாட்டர் ஆப்பிள் மினி வெரைட்டி ஃப்ரண்டில் வந்து 2 பிளான்ட் வச்சுருக்காங்க. 2 பிளான்ட்லேயுமே அவ்வளோ காய். நான் இதுக்கு முன்னாடி போனப்போ உள்ள கிளிப்பிங்ஸும் இப்போ உள்ள கிளிப்பிங்ஸும் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கேன். முன்னாடி இருந்ததை விடவும் இப்போ வந்து கொஞ்சம் காய் கம்மியாக இருந்துச்சு. முன்னாடி வந்து நிறைய காய் இருந்துச்சு. அது வந்து பழையதும் புதுசும் சேர்த்து மிக்சிங்கில் இருக்குது பாருங்கள். அவ்வளோ காய் இந்த கிரேப்ஸ் மாதிரி பஞ்சாக அப்படி காய்ச்சி தொங்குது. எவ்வளோ காயின்னு பாருங்கள். இது இந்த மினி வெரைட்டி வாட்டர் ஆப்பிளில் வந்து நம்ம வந்து ஜூஸ் பண்ணி குடிக்கலாம். அப்புறமா வந்து ஊறுகாய் பண்ணலாம். இல்லை சும்மாவே நம்ம கடித்து சாப்பிடவே நல்லாயிருக்கும். நல்லா பழமாக இருக்கிறது பறித்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நம்ம வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம வந்து நிறைய எடுக்கும்போது நமக்கு வந்து நம்ம வாட்டர் மெலன் அந்த மாதிரிலாம் சாப்பிட்ற மாதிரி இதுவும் ஒரு பொருள் தான். வாட்டர் கண்டென்ட் அதிகமாக உள்ளது. ஸோ நம்ம ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லதும் கூட. நான் எங்கள் வீட்டு தோட்டத்துலேயே நான் வச்சுருக்கேன். ஸோ வந்து எனக்கு இப்போ தான் கொஞ்சம் ஓரளவுக்கு வளர தொடங்கி இருக்குது. இன்னும் நல்லா வளரலை. ஓரளவுக்கு தான் காய்க்க தொடங்கி இருக்குது. கொஞ்சமாக தான் காய்க்கும். இன்னும் நிறைய காய்க்கல, பார்க்கலாம் அடுத்தது. அப்புறமா வந்து இந்த ஒயிட் கலர் ரோஸ், இந்த பூத்தோடன தொழியும் நாட்டு வெரைட்டி ரகம். இதுவுமே நிறைய பூ பூத்துருக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம போகும்போது நிறைய பூ பூத்துருந்துச்சு. அப்புறம் வந்து கொய்யா வந்து நம்ம கடைகளில் வாங்குவோம்ல, அதே டேஸ்ட்டில் இருக்கும்னு சொன்னாங்க. ஒயிட் கலர் கொய்யா பெரிய பெரிய காயாகவே காய்ச்சிருக்குது. இப்போ விளைஞ்சி எதுவும் இல்லை. ஆனால் வந்து நிறைய காய் வந்து விளையிற ஸ்டேஜில் வந்திருக்குது. நிறைய காய் அது வந்து கரெக்டாக வந்து கட் பண்ணி க்ரூம் பண்ணி விட்டுருக்காங்க. அதனால் வந்து ரொம்ப ஹைட்டு போகாமல் அது ஒரு ஷேப்பில் கரெக்டாக நிற்கிது. ஒயிட் கலர் ரோஸுமே நிறைய பூ பூத்துருக்குது. இது சொல்ல இருக்கு. இது ஃபுல்லாக கொண்டையெல்லாம் வெட்டி விட்டுருப்போம். எந்த வரைக்கும் நல்லா தடியாக தான் இருக்கும். இது வெயில் அந்த சைடு அதிகமாக படுறதுனால பிஞ்சு மேலே நிறைய பிஞ்சு சின்ன சின்ன காய் அந்த சைடு. இடையில வந்து வெயில் படாதனால இங்கே காய் எதுவுமே பூ எதுவுமே இருக்காது. அந்த சைடு தான் ஃபுல் பூவாக இருக்கும். எங்கெங்கே வெயில் படுதோ இதே இது இங்கேயும் அப்படிதான். மாமர வெரைட்டி அவங்க சொல்லியிருப்பாங்க. செங்காய் வறுக்கணும். அப்புறமா வந்து களப்பாடியும் 2 மாவு ஃப்ரெண்டில் வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டில் காமிச்சது இப்போ ரீசண்டாக இருக்கிற கிளிப்பிங்ஸு. இது வந்து நாங்கள் முன்னாடி போனப்போ உள்ள கிளிப்பிங்ஸு. எப்படி மாங்காய் காய்ச்சி தொங்குது பாருங்கள் கை கெட்டும் தூரத்தில். அப்புறமா வந்து பீனட் பட்டர் ஃப்ரூட்டு. இதுவுமே இதுக்கு முன்னாடி போகும்போது நிறைய காய் இருந்துச்சு. இப்போவுமே நிறைய காய் காய்ச்சிருக்குது. இதை சாப்பிட்றதுக்கு வந்து வெண்ணெய் மாதிரி இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பழம் ஸ்வீட்னஸோடு அழகாக இருக்கும். இந்த பழுத்த கனிஞ்ச பழம் தான் நல்லாயிருக்கும். பழுத்து கனியலைன்னா அந்தளவு டேஸ்ட் இருக்காது. இதுவுமே ஃபுல்லாக வந்து இங்கே வந்து பேர்ட்ஸு அணில் இந்த மாதிரியெல்லாம் தான் வந்து சாப்பிட்டுட்டு போகுன்னு சொன்னாங்க. அதுவுமே நம்ம வீட்டுக்கு முன்னாடி வச்சு அப்படி சாப்பிட்டுட்டு போகிறது ரொம்ப நல்லது தானே. அவ்வளோ அழகாக இருக்குது. நிறைய காய்ச்சிருக்குது.
இடையிடையே அவங்க பேசுகிறதே கிளிப்பிங்ஸே ஆட் பண்ணிட்டேன். ஏன்னா அந்த பிளான்ட்டை பற்றி அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் அதையே அப்படியே கண்டினியூட்டியாக விட்டுட்டேன். இடையிடையே வந்து பேசாமல் இருக்கிற இடத்துல மட்டும்தான் நான் பேசியிருப்பேன். அப்புறமா வந்து இது வந்து இன்னொரு வெரைட்டி கொய்யா, நாட்டு வெரைட்டி, பிங்க் கலர்னு சொன்னாங்க. பிங்கா ரெட்டா அந்த மாதிரி தான் சொன்னாங்க. ஆனால் உள்ள நல்லா பிங்க் கலரில் இருக்கும்ல, அந்த கொய்யான்னு நினைக்கிறேன். பார்க்குறதுக்கு குட்டி குட்டி கொய்யா தான் காய்ச்சிருக்குது. அதுவுமே நிறைய காய்ச்சிருக்குது. நம்ம வீடியோவில் அந்த அளவு தெரியல. அப்புறமா செம்பருத்தி பாருங்கள், அட்ராக்டிவான பிங்க் கலரு. இந்த மரம் எல்லாம் இங்கே வரைக்கும் இருந்துச்சு அந்த நிழல் செடி. இப்போ அதெல்லாம் மொத்தமாக மரத்தையும் முடிச்சு இது வருது. ஆமாம், இது இப்போ இந்த 200 3 ஆமாம் ஆமாம் அதில் வாங்கினது. அது இது வெயில் ரொம்ப ஆமாம் எல்லா இதுலேயும் நட்டு. இது நாங்கள் அப்போ அன்னைக்கு வரும்போது இதில் வந்து ஃபுல்லாக அந்த செரி பிங்க் கலரில் அழகாக காய்ச்சி வந்துச்சு. அது நான் ஃபோட்டோ பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா அது ஒரு சீசன். இப்போ பேக்கரி செரின்னு சொன்னேன்ல, அந்த செரி பிங்க் கலரு நான் இதுக்கு முன்னாடி நான் வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ காமிச்சிருப்பேன் மாடி தோட்டத்தில். இந்த செரி வந்து இங்கே தான் நான் ஃபஸ்ட்டு பார்த்தப்போ காய்ச்சிருந்தப்போ ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ அதனால் நம்மளும் வாங்கி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சு, இது வந்து முன்னாடி உள்ள கிளிப்பிங்ஸு. இப்போ வந்து காய் எதுவுமே இல்லை. அதுக்கு அடுத்தது நிற்கிறது வந்து அவகோடா. இது வரைக்கும் காய்ச்சிருக்கா? அவகோடா இது வரைக்கும் காய்க்கல. அது 4-5 வருஷம் ஆகுன்னு சொல்றாங்க. இது இப்போதான் 3 வருஷம் ஆச்சு. நாங்க தெரியாம வாங்கிட்டோம். விதை செடியா ஒட்டு செடியா இது கரெக்டா 3 வருஷம் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்தடிக்க ரம்புட்டானே இது வரைக்கும் காய்க்கல. ஆனா இவ்வளவு ஹைட்டுக்கெல்லாம் முன்னாடியே காய்ச்சிருக்கணும்னு சொல்றாங்க. ஆமா, நாங்க நர்சரியில காய்ச்சிருந்துச்சு. கிரீன் கேட்ல இந்த மூணுமே தெரியாம வாங்கிட்டோம். ரம்புட்டான், மங்குஸ்தான். மங்குஸ்தான் நனா நிக்குது. அது வந்து நிழல்ல தான் நிக்கணுமா? அது அப்படியே மங்குஸ்தான். குட்டி ஒன்று பிளான்ட் தான் 100 rupees கொடுத்தாங்க. ஆனால் சீடில் உள்ளதுதான் ஒட்டு கட்டினா ரேட்டு ஜாஸ்தி இல்லை. இது 100 சின்ன கையா. இது நெல்லிக்காய் வந்து 3 வருஷம், எல்லாமே 3 வருஷம் தான். இது 4 வருஷத்துக்கிட்ட ஆகுன்னு சொல்றாங்க காய்க்கிறதுக்கு. இது மாதிரி ஒத்த நெல்லி வந்து காய்க்காதுன்னு சிலவங்க சொல்றாங்க. ஒத்தையா நெல்லி, ஆனா எல்லா வீடுகள்லயும் ஒத்த நெல்லி தான் காய்ச்சிருக்கு. இது எங்க வீட்டு எப்பவுமே நெல்லிக்காயோட தான் இருக்கும். இது நான் சின்னதா 2 அடி 3 அடிக்கு இருக்கா ஒரு செடி சின்ன இவ்வளோ காணா இருக்கும்போது வச்சோம். இப்போ பார்க்கும்போது எல்லாம் கச்சை கச்சான்னு இருக்கு. முதல்ல நமக்கு தெரியல வைக்கும்போது. நீ வந்து அழகா இருந்துச்சு பாக்குறதுக்கு. நீங்க இப்படி செடி வச்சிருக்கீங்க. என்ன வந்து தென்னை மரத்துல அடிக்கணும். இது எதுவுமே இருக்காது, மரமா அழகா பாக்குறதுக்கு வந்து நல்லா ஸ்டைலா வரும். மரம் நல்லா பெருசா ஸ்டைலா இருக்கும், பாக்குறதுக்கே ஒரு கொஞ்சம் அழகா இருக்கும். வீட்டுக்கு முன்னாடி இடம் இல்லை, எல்லாம் நெருங்கி இந்த தென்னை அவங்க முடிக்க சொன்னாங்கன்னா அப்புறம் பின்னாடியும் வந்து ஒரு வாட்டர் ஆப்பிள் வச்சுருக்காங்க. அதுலேயுமே பஞ்சாக நிறைய வாட்டர் ஆப்பிள் காய்ச்சிருக்குது. அதுக்கப்புறமா ரம்ப இலை செடி இருக்குது. அப்புறமா இது வந்து பார்படோஸ் செரி. இப்போ வந்து பூ வந்திருக்குது. இதுக்கு முன்னாடி ஒரு டைம் பார்க்கும்போது நிறைய காயோடு இருந்துச்சு. அப்புறமா பின்னாடி வந்து அவங்க வந்து இந்த விதை போட்டு முளைக்க வச்ச இது மாமரக்கன்று அந்த மாதிரியெல்லாம் வச்சுருக்காங்க. அதுவும் இது செங்காய் இருக்கு, களப்பாடியெல்லாம் உள்ளதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்புறம் பப்பாயா எல்லாம் இருக்குது. ரெண்டுமே கற்பூரவல்லி பழம். நம்ம ஏரியாவில் பொதுவாக இந்த தேன் வாழைன்னு சொல்லுவாங்க, கிழக்க தான் யூஸ் பண்ணுவாங்க. திருநெல்வேலி சாமி தோப்புகள்ல எல்லாம் பார்த்துருக்கீங்களா அந்த ஒரு பழம்? நம்ம ஆமாம், எங்களுக்கு அப்பா விலையில வச்சுருப்பாங்க. இது கற்பூரவல்லி. நல்லா தடிமனா நல்லா பெருசா வரும். கொலையும் நல்லா பெருசா பல்கா போடும். அந்த பழம் வந்து நல்லா கனிஞ்சாதான் டேஸ்ட் இருக்கும், இல்லைன்னா கல்லு மாதிரி இருக்கும். நல்லா வந்து பழுக்கணும், நல்லா பழுக்கணும். எனக்கு இந்த பழம் நல்லா பிடிக்கும். வீட்டுல இந்த கொலை வெட்டும் போதெல்லாம் 25 ரூபாய் ரெட் லேடி
கிரீன் கேட்ல வாங்கினேன். இது எவ்வளோ ரேட்டு? 50 ரூபா. சின்ன இது பாதி தான் இருந்தது. சரி சரி. அது ஒரு ஒரு வேற ஏதோ ஒரு மாடலு பப்பாயா எவ்வளவோ ரேட்டு சொன்னாங்க, ஏதோ ஒரு நர்சரியில், ஆனால் சரியா ஞாபகத்தில் இல்லை, ரேட்டு கூட சொன்னாங்க ஒரு நம்ம ஒரு வழியாக எல்லா இடமே சுற்றி பார்த்தாச்சு. இப்போ ஃபைனலாக இங்கே ஒரு பப்பாயா இருக்குது. அந்த மாதிரி ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த மாடி தோட்டம், வீட்டு தோட்டம், எங்கள் தம்பியோட தோட்டம் விசிட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களில் யார் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி பிளான்ஸ் எல்லாம் வச்சு இப்படியெல்லாம் வளர்த்துருக்குறீங்க, இல்லை வளர்க்குறதுக்கு ஆசை அப்படிங்கிறவங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். பலாவும் ஒட்டு வெரைட்டி எல்லாம் வாங்கி வச்சுருக்காங்க. வியட்நாம் பலா வரி, இன்னும் ஏதோ ஒரு பலா சொன்னாங்க. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய். ஹாப்பி கார்டனிங்.